இந்தியாவில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு சொந்தமான இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் சென்னை, கோவை, திண்டுக்கல், தென்காசி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்று அதிகாலை முதல் PFI அலுவலகங்கள் மற்றும் அந்த அமைப்பைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள PFI தலைமை அலுவலகத்தில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியதை கண்டித்து அந்த அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவரை NIA அதிகாரிகள் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் பண்பொழியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வீட்டில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் தற்போது தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல் திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் மாவட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் நிர்வாகிகளின் வீடுகளிலும் அதிகாலை 4 மணி முதல் தேசிய புலனாய்வு முகமை சோதனை மேற்கொண்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இதனிடையே நாட்டின் பல பகுதிகளில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டெல்லியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், மத்திய உள்துறை செயலர், தேசிய புலனாய்வு அமைப்பின் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர்.